கச்சத்தீவு பிரச்சனையும் அதே மாதிரி தான். காவிரி பிரச்சனையும் கச்சத்தீவு ரெண்டும் ஒரே மாதிரி. நீங்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது திரு கருணாநிதி மீது இருந்த பல ஊழல் வழக்கு இருந்ததுங்க. அதனால தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே பல முறை சொன்னாங்க. அதாவது கச்சத்தீவை பற்றி சொன்னால் திமுக பயந்து ஓடும்னு சொன்னாங்க. காவிரி பிரச்சனையும் அப்படி தான் இருக்குது. காவிரியில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்னவெல்லாம் காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டதோ அதையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்தார். காவிரி உரிமை பறிவதற்கு காரணமே அவர்கள் தான். ஏன்னா அதாவதுங்க தண்ணி மழை பெய்கிற போது மட்டும்தான், அதாவது உபரி நீரை மட்டுமே நம்ம நாட்டுக்கு திறந்து விட்டு அணையிலிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீரை ஒரு முறை கூட அந்த மாநில அரசு கொடுத்ததே கிடையாது. அப்போது அந்த நதி நீர் பங்கீடு என்பது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சோ அதன் அடிப்படையில் தினசரி பங்கீடாகவாது பெற்று நம்ம அணையில் சேமித்து வைத்து விவசாயிகளுக்கு பயன்படுகிற வகையில் திறந்து விடாமல், அதாவது பருவமழை பெய்கிற போதெல்லாம் மாநில அரசும் கேட்கிறது, அவர்களும் அந்த வறட்சி சமயத்தை தராமல் பருவநிலை சமயம் தர்றாங்க. அப்போ இதெல்லாம் திமுக செய்து மிகப்பெரிய துரோகம். இந்திரா காந்தி காலத்திலேயே கச்சத்தீவையும் காவிரியும் தாரை பார்த்து கொடுத்தது கருணாநிதி.